15 Canon cameras பற்றி நான் டீட்டெயிலாக ஸ்டடி பண்ணியிருக்கேன். நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணுவோம்னா, ஒரே ஒரு கேமராவை சூஸ் பண்ணி அதுக்கு மேலே இருக்கிற ஒரு மாடலும் அது கீழே இருக்கிற ஒரு மாடலும் இதை சுற்றியே கம்பேர் பண்ணி தான் நம்ம டிசிஷன் எடுப்போம். அப்படி பண்ணும்போது நமக்கு கேமரா பற்றி ஓரளவு தான் ஐடியா வரும். நானே பார்த்தீங்கன்னா என்னோடய பட்ஜெட் மேக்ஸிமம் R6 வரைக்கும் தான் போகும். ஸோ R6 தாண்டி பெருசாக நான் அனலைஸ் பண்ணதே கிடையாது. ஃபார் அ சேஞ்ச் என்ட்ரி லெவல் 3000Dலேருந்து ஆரம்பித்து இருக்கிறதுலே காஸ்ட்லியஸ்டான மிரர்லெஸ் R1 கேமரா வரைக்கும் நம்ம இன்றைக்கி ஸ்பெசிஃபிகேஷன் வைஸ் பிரேக் டவுன் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோவை பார்த்து முடிக்கும்போது நீங்கள் ஒரு நார்மல் கேமரா பையராகவே இருக்க மாட்டீங்க, ரொம்ப ஒரு வெல் இன்ஃபார்ம்டு பையராக இருப்பீங்க. நம்ம இந்த வீடியோவில் கண்டிப்பாக ஒரு கேமராவும் தனியாக பார்க்க போகிறது இல்லை, ஆனால் ஒரு ஸ்பெசிஃபிகேஷனையும் பார்த்து அதில் இந்த 15 கேமராஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகுது அப்படின்றத பார்க்கணும். நான் இந்த பர்டிகுலர் அனாலிசிஸ் நிறையா வெப்சைட் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் டிபி ரிவ்யூ அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டில் நீங்களும் போய் கிட்டத்தட்ட 20 கேமராஸ் அட் அ டைம் ஆட் பண்ணி நீங்கள் அனலைஸ் பண்ணலாம். ப்ரைஸஸில் ஃபர்ஸ்ட் கேட்டகரி 35,000லேருந்து ஆரம்பித்து 60,000 வரைக்கும் இருக்குது. இந்த கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா Canon 3000D, 1500D, மிரர்லெஸில் R1 அண்ட் 200D Mark II, இதுவும் DSLR, இந்த 4 கேமரா இருக்குது. குளோபலி கேமரா சேல்ஸில் Canonோட ஷேர் பார்த்தீங்கன்னா 46%. அதுக்கு இந்த என்ட்ரி லெவல் கேமராஸ் ஒரு முக்கியமான ரீசன். சோனி அண்ட் நிக்கானோட என்ட்ரி லெவல் கேமரா பார்த்தீங்கன்னா இதோட கண்டிப்பாக ஜாஸ்தியாக தான் இருக்கும். ரெண்டாவது ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 60,000லேருந்து 1 lakh. இது ஒரு மிக்சட் பேக் கேட்டகரி மாதிரி. ஒரு பக்கம் ஃபோட்டோகிராஃபர்ஸ், இன்னொரு பக்கம் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ், ஓரளவுக்கு ஒரு என்ட்ரி லெவல் ஃபுல் ஃப்ரேம் கேமராவும் இதில் இருக்குது. R10, R50 அண்ட் RP, இந்த 3 கேமரா தான் இந்த கேட்டகரியில் இருக்குது. மூணாவது கேட்டகரி பார்த்தீங்கன்னா 1 lakhலேருந்து 2.5 lakhs வரைக்கும் இருக்குது. இப்போ இங்கேருந்து ஓரளவுக்கு நம்ம ஸ்பெசிஃபிகேஷன்லாம் ஹையர் எண்டுக்கு போக ஆரம்பிச்சிடும். இந்த கேட்டகரியில் R7, 90D, R8 அண்ட் R6 அப்படின்ற கேமரா இருக்குது. இந்த 90D மட்டும் இதில் DSLR. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மாடல்லேருந்து இன்னொரு மாடல் ப்ரைஸ் ஜம்ப் பார்த்தீங்கன்னா டிஸ்டிங்டிவாக ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இந்த கேட்டகரியில் ப்ரைஸ் ஜம்ப் 30,000 to 40,000. யூஸ்வலாக என்னோட பட்ஜெட் ஒரு ப்ரொஃபஷனல் கேமராக்கு பார்த்தீங்கன்னா 1 lakh. அண்ட் அது எல்லாமே இந்த கேட்டகரியில் தான் ஸ்டார்ட் ஆகும். ஃபைனல் ப்ரைஸ் கேட்டகரி பார்த்தீங்கன்னா 2.5 lakhs அண்ட் அபவ். இது கிட்டத்தட்ட 6 lakhs வரைக்கும் போகும். இந்த கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு DSLR இருக்குது, 5D Mark IV. இது போக R5, R3 அண்ட் R1, இது எல்லாமே மிரர்லெஸ். இது எல்லாமே ப்ராப்பராக ஹை அண்ட் ஃபீச்சர் ரிச் மாடல்ஸ். Canonனை பொறுத்த வரைக்கும் ப்ரொஃபஷனல் கேமரான்னு இந்த 4 கேமரா தான் அது நேம் பண்ணியிருக்கு. கேமரா பாடி டைப்பில் நம்ம 2 விஷயம் பார்க்க போகிறோம். உங்கள் கேமரா ஒன்று DSLR மிரர்லெஸ் அப்படின்னு பார்க்க போகிறோம். இது போக இந்த கேமராவோட பர்டிகுலர் பில்ட் என்ன அப்படின்னு. SLR கேமரா அப்படின்றத பார்த்தீங்கன்னா சிங்கிள் லென்ஸ் ரீஃப்ளெக்ஸ் கேமரா. சிங்கிள் லென்ஸ் யூஸ் பண்ணி உங்கள் சென்சார் மேலே ஃபர்ஸ்ட் இமேஜ் கேப்சர் பண்ணுது. அதுக்கு முன்னாடி ஒரு மிரர் வச்சு ரிஃப்ளெக்ட் பண்ணி உங்கள் வியூ ஃபைண்டரில் இந்த இமேஜை காமிக்க போகுது. இதனால இந்த ரிஃப்ளெக்ஸ் அப்படின்ற வார்த்தை இருக்குது. ஸோ இதுக்கு பேர் சிங்கிள் லென்ஸ் ரீஃப்ளெக்ஸ். இது ஃபிலிம் கேமராவில் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆச்சு. எப்போ டிஜிட்டல் வந்துச்சோ அப்போது இந்த DSLR அப்படின்ற டேர்ம் வந்தது. ஸோ DSLR அப்படிங்கிறது டிஜிட்டல் வெர்ஷன் ஆஃப் SLR. அண்ட் மிரர்லெஸ்ஸும் பார்த்தீங்கன்னா அதுவுமே ஒரு டிஜிட்டல் SLR கேமரா தான். என்ன மிரர் மட்டும் கிடையாது. பட் மிரர்லெஸ்ன்ற பேர் கேட்ச் ஆனனால DSLRவும் மிரர்லெஸ் கேமராவும் வேறு அப்படின்ற மாதிரி. இன்றைக்கி நம்ம லைனப்பில் பார்த்தீங்கன்னா ஜாஸ்தியாக மிரர்லெஸ் கேமராஸ் தான் இருக்குது. Canon 3000D, 1500D, 200D Mark II அண்ட் ஹையர் எண்டில் 90D அண்ட் 5D Mark IV. இதை தவிர மீதி இருக்கிற கேமரா எல்லாமே மிரர்லெஸ் கேமராஸ். இது R100 to R1 வரைக்கும் இருக்கிற மாடல்ஸ் எல்லாம். நான் சொன்ன இன்னொரு ஆஸ்பெக்ட் பாடி பில்ட் எப்படி இருக்குது. இது மோஸ்ட்டாக 3 டைப்ஸாக தான் இருக்கும். ஒன்று ஹை அண்ட் பிளாஸ்டிக். பிகினர் கேமராஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஹை அண்ட் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த பிளாஸ்டிக் ஃபீல் ஓரளவு இருக்கும், பட் ஸ்டில் டியூரபிளாக தான் இருக்கும். அது போக இருக்கிற மாடல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று மெக்னீஷியம் அலாய், இல்லாட்டி அலுமினியம் அலாயில் இருக்கும், இல்லாட்டி காம்போசிட்டாக இருக்கும். இதெல்லாம் வேறையாக இருந்தாலும் நம்ம எங்கெங்கெல்லாம் கேமராவை பிடிக்கிறோம், ஹேண்டில் பண்ணுறோமோ அந்த இடத்துலாம் ப்ராப்பராக ரப்பர் கொடுத்து எர்கனாமிக்ஸ்க்கு நல்லா ஃபெசிலிட்டேட் பண்ணியிருப்பாங்க. சென்சாரில் நம்ம மெயினாக பார்க்க போகிறது ஒன்று சென்சார் சைஸ், இன்னொன்று மெகா பிக்சல்ஸ். Canon கேமராஸில் 2 மெயின் டைப் ஆஃப் சென்சார் இருக்குது. ஒன்று APS-C அல்லது கிராப் சென்சார், இன்னொன்று ஃபுல் ஃப்ரேம். ஸோ உங்கள் மொத்த Canon லைனப்பை நீங்கள் 2 இந்த மாதிரி பிரிச்சிடலாம். கிராப் சென்சார் இதோட டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா 22.3 mm into 14.9 mm. எல்லா APS-C கிராப் சென்சார்ஸும் 3000Dலேருந்து ஆரம்பிச்சு R7 வரைக்கும் இது எல்லாமே கிராப் சென்சார்ஸ் தான். ஃபுல் ஃப்ரேம் கேமராவோட சென்சார் டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா 36 mm into 24 mm. RP-லேருந்து R8லேருந்து ஆரம்பிச்சு R1 வரைக்கும் எல்லாமே ஃபுல் ஃப்ரேம் சென்சார்ஸ் தான். மெகா பிக்சல் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 3000D தான் இருக்கிறதுலே லோவஸ்ட் மெகா பிக்சல். இது 18 MP. ஹையஸ்ட் மெகா பிக்சல் கவுண்ட் எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா R1ல் கிடையாது. இது R5ல் தான் இருக்குது, 45 MP. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா R7 and 90Dயில் 32.5 MP இருக்குது. இதுக்கு அடுத்தும் பார்த்தீங்கன்னா R1 கிடையாது. 5D Mark IVல 30 மெகா பிக்சல் இருக்குது. இதை தவிர மீதி இருக்கிற கேமரா எல்லாத்துலேயுமே 24 மெகா பிக்சல்ஸ்.
நீங்கள் பார்த்தா கிளியராக தெரியுது, சில ஹை அண்ட் கேமராஸ்லேயே வந்து 24 MP தான் இருக்குது. பட் அதுக்கு முன்னாடி உள்ள சில சீரீஸ் ஆஃப் கேமராவில் ஹையர் மெகா பிக்சல் இருக்குது. இந்த பர்டிகுலர் ஹை மெகா பிக்சல் வந்து ஹையர் ரெசல்யூஷன் அண்ட் டீட்டெயிலுக்காக பண்ணுது. பட் லோ லைட் பர்ஃபார்மன்ஸ், ஹை ஸ்பீட் பர்ஃபார்மன்ஸ் இதெல்லாம் வந்து கேட்டகரைஸ் பண்ணால் 24 MP அண்ட் ஃபுல் ஃப்ரேம் வந்து சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா R1 வந்து 24 MP மெகா பிக்சல் தான். அடுத்த ஃபீச்சர் போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஹம்பிள் ரிக்வெஸ்ட். நம்ம வந்து லாஸ்ட் ஃபியூ வீடியோஸாக அதிகமாக கேமரா கியர் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி பார்த்துட்ருக்கோம். மெயினாக கமெண்ட்ஸில் வந்து இந்த கேள்வி நிறையா கேட்குறதுனால இந்த மாதிரி வீடியோஸ் பண்ணிட்டுருக்கேன். அதுக்காக ஃபோட்டோகிராஃபினா வெறும் டெக்னிக்கல் மட்டுமே கிடையாது. ஓரளவு நம்ம டெக்னிக்கை பார்த்துட்டு ஆர்ட் ஆஃப் ஃபோட்டோகிராஃபிக்குள்ளே எவ்வளோ சீக்கிரம் போகிறோமோ அவ்வளோ சீக்கிரம் பெட்டராக இருக்கும். நீங்களும் எந்த கேமரா வாங்குறது அப்படின்றத பற்றி மட்டும் யோசிக்காமல் கண்டிப்பாக ஆர்ட் அண்ட் சோல் ஆஃப் ஃபோட்டோகிராஃபி, அந்த ஸ்டோரி எப்படி கேப்சர் பண்ணுறது அப்படின்றதுலையும் நீங்கள் நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அடுத்த இமேஜ் பார்க்க போகிறோம். இதுக்கு அடியில் வந்து பார்த்தீங்கன்னா ISO, இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் அண்ட் ஃபைல் ஃபார்மேட் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ISO பார்த்தீங்கன்னா உங்கள் கேமராவோட சென்சார் வந்து லைட்டுக்கு எவ்வளோ சென்சிட்டிவாக இருக்குது அப்படின்ற ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயம். இதை வந்து நம்பர் வச்சு குறிப்பிடுவாங்க. ஸோ இது 100லேருந்து ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட லேக்ஸ் வரைக்கும் போகும். பிகினர் மாடல்ஸான Canon 3000D அண்ட் 1500D பார்த்தீங்கன்னா 100 to 6400 தான் மேக்ஸிமம் இருக்கும். சில டைம் இது வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். இது ஹையர் அண்ட் மாடல்ஸான R3, R1லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 lakhs வரைக்கும் இருக்கும். கொஞ்சம் பிகினர் மாடல்ஸ் இல்லாமல் அதுக்கு அடுத்து வர்ற மாடல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ISO வந்து நீங்கள் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். பட் கண்டிப்பாக நீங்கள் ISO ஒரு லிமிட்டுக்கு மேலே போக ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நாய்ஸ் வந்து நிறையா இருக்கும். நான் வந்து ஷூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ISO யூஸ் பண்ணுறது 3200 அண்ட் வேறு வழியே இல்லைனா 6400 போவேன். அடுத்து இன்பாடி இமேஜ் ஸ்டெபிலைசேஷன், இது வந்து IBISன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஆக்சுவலாக ஹையர் அண்ட் Canon மாடல்ஸில் மட்டும் தான் இருக்குது. அண்ட் இதோட பேர் வந்து சென்சார் ஷிஃப்ட் ஸ்டெபிலைசேஷன் அப்படின்னு இருக்கும். இது வந்து R7, R6, R3, R5 அண்ட் R1ல மட்டும்தான் இருக்குது. பேசிக்காக மைன்யூட் லெவலில் உங்கள் சென்சாரும் வந்து உங்கள் ஷேக்கு ஏற்றாப்புல ஷிஃப்ட் ஆகி அதை வந்து பேலன்ஸ் பண்ணும். இதுவுமே ஒரு பிகினராக வந்து நம்மளை பெருசாக பாதிக்காது. இதுக்கு அடுத்து ஃபைல் ஃபார்மேட்ஸ். எல்லா கேமராலையுமே பார்த்தீங்கன்னா JPEG, அதாவது ரெடி டு யூஸ் இமேஜஸ். இது போக RAW, அதாவது உங்கள் சென்சாரில் அப்படியே கேப்சர் ஆகிற அந்த ஃபைலை வந்து கொடுக்குறது தான் RAW. ஸோ இது ரெண்டுமே எல்லா கேமராஸ்லையுமே இருக்குது. இது போக இப்போ கொஞ்சம் ரீசெண்டாக வர கேமராஸில் பார்த்தீங்கன்னா HEIF அப்படின்ற மாடல் இருக்குது. இது வந்து நல்லா கம்ப்ரெஸ் பண்ணி ஸ்மாலர் சைஸஸில் ஹையர் குவாலிட்டி இமேஜஸ் வந்து கொடுக்கும். அடுத்து ஆப்டிக்ஸ் அண்ட் ஃபோக்கஸ் பார்ப்போம். இதில் வந்து நம்ம ஆட்டோ ஃபோக்கஸ், லென்ஸ் மவுண்ட் அண்ட் ஃபோக்கல் லென்த் மல்டிப்ளையர் பற்றி பார்ப்போம். ஸோ இந்த ஆட்டோ ஃபோக்கஸ் மோட்ஸ் ஆல்மோஸ்ட் எல்லா கேமராவில் ஒரே மாதிரி இருக்கும். Canon பிகினர் மாடல்ஸ், அதாவது 3000D and 1500D பார்த்தீங்கன்னா 9 AF தான் இருக்கும். R100ல பார்த்தீங்கன்னா 100 pointsக்கு மேலே வந்து அந்த AF பாயிண்ட்ஸ் இருக்குது. கொஞ்சம் ஹையர் அண்ட் மாடல்ஸ், அதாவது Canon RP அல்லது R1லலாம் பார்த்தீங்கன்னா மோர் தென் 1000 points ஆட்டோ ஃபோக்கஸே இருக்கும். இது உங்கள் ஃபோட்டோகிராஃபியை அந்த அளவுக்கு பாதிக்க போகிறது இல்லை. அதாவது நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்றனால உங்கள் கேமரா பெட்டர்னு கிடையாது. இதில் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு புரிஞ்சுக்கிறது தான் முக்கியம். ஸோ ஆட்டோ ஃபோக்கஸ் பாயிண்ட்ஸை விட முக்கியமான ஒரு விஷயம் என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டச் ஸ்க்ரீன் இருக்கிறது. ஸோ டச் ஸ்க்ரீன் இருக்கும்போது உங்கள் ஆட்டோ ஃபோக்கஸ் பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் எங்கே வேணாலும் ஈஸியாக யூஸ் பண்ணலாம், கொஞ்சம் ஃபாஸ்டராக யூஸ் பண்ண முடியும். டச் ஸ்க்ரீன் ஆட்டோ ஃபோக்கஸ் அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்தீங்கன்னா R50 அப்படின்ற Canon மாடலுக்கு மேலே இருக்கிற மாடல்ஸில் மட்டும்தான் வந்து டச் ஸ்க்ரீன் ஆட்டோ ஃபோக்கஸ் இருக்குது. இதை தாண்டி ஃபேஸ் ட்ராக்கிங், ஐ ட்ராக்கிங் இதெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் ஹையர் மாடல்ஸ் RP இந்த மாதிரி மாடல் தாண்டினதுக்கு அப்புறம் தான் வந்து உங்களுக்கு வரும். இதுக்கு அடுத்து லென்ஸ் மவுண்ட் வந்து நான் ப்ரீவியஸாக இருக்கிற வீடியோவில் வந்து பேசியிருக்கேன். ஸோ Canon பொறுத்த வரைக்கும் 4 லென்ஸ் மவுண்ட் தான் இருக்குது. DSLRக்கு 2 அண்ட் மிரர்லெஸ்க்கு 2. ஸோ இது பார்த்தீங்கன்னா EF லென்சஸ் அண்ட் RF லென்சஸ். அண்ட் இதோட அப்ளிகேஷனும் சிம்பிள். DSLR கேமராஸில் மட்டும்தான் இந்த EF and EFS லென்சஸ் யூஸ் பண்ண முடியும். அண்ட் மிரர்லெஸ் கேமராஸில் மட்டும்தான் இந்த RF லென்சஸ் யூஸ் பண்ண முடியும். இப்போ இந்த 2 லென்சஸ்க்குமே நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ண முடியாது. மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு அடாப்டர் யூஸ் பண்ணி தான் அதை பண்ண முடியும். இதுக்கு அடுத்து ஃபோக்கல் லென்த் மல்டிப்ளையர். இது ஒன்றும் இல்லை, உங்கள் கேமரா வந்து என்ன சென்சார் அப்படின்றத பொறுத்து உங்கள் ஃபோக்கல் லென்த் வந்து 1x இல்லை 1.6x அப்படின்றது இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் வந்து ஒரு ஃபுல் ஃப்ரேம் லென்ஸ், அதாவது 50mm லென்ஸ் எடுத்து க்ராப் சென்சாரில் நீங்கள் போடுறீங்கன்னா அதை வந்து 1.6ஓட நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 50 into 1.6 போட்டிங்கன்னா 80mm வரும். ஸோ உங்கள் க்ராப் சென்சாரில் 50mm போட்டால் அது 80mm தான் தெரியும். ஃபுல் ஃப்ரேமில் எந்த லென்ஸ் நீங்கள் எடுத்து உங்கள் க்ராப் சென்சாரில் போட்டாலும் அது 1.6ல நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 3000Dலேருந்து எடுத்து R7, இந்த R7 வரைக்கும் நீங்கள் இந்த ஃபுல் ஃப்ரேம் லென்சஸ் போட்டிங்கன்னா 1.6ஓட நீங்கள் வந்து மல்டிப்ளை பண்ணி தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். அடுத்து டிஸ்பிளே ஸ்க்ரீன் அண்ட் வியூ ஃபைண்டர் பற்றி பார்க்கலாம். மொத்த Canon லைனப் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒன்று வந்து ஃபிக்ஸ்ட், இன்னொன்று வந்து ஆர்டிகுலேட்டட் அப்படின்னா உங்கள் கேமராலேருந்து உங்கள் எல்சிடியை வந்து நீங்கள் வெளியே எடுத்து ஃப்ளிப் பண்ணி யூஸ் பண்ண முடியும். இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, எல்லா டைமும் நீங்கள் கேமரா முன்னாடி இருக்க தேவையில்லை. சில டைம் உங்கள் ஷாட் வந்து ரொம்ப கீழே இருந்து எடுக்கணும், மேலேருந்து எடுக்கணும்,
இல்லை நீங்கள் வந்து கேமரா முன்னாடி போக வேண்டிய அவசியம் இருக்குது. இந்த மாதிரி விஷயத்தை எல்லாத்துக்குமே வந்து இந்த ஆர்டிகுலேட்டட் எல்சிடி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பிகினர் மாடல்ஸில் 3000D 1500D அண்ட் 600 இது மூணுமே வந்து ஃபிக்ஸட் எல்சிடி தான். மீதி இருக்கிற எல்லாமே வந்து ஆர்டிகுலேட்டட் எல்சிடிஸ். வியூ ஃபைண்டர் அகைன் பார்த்தீங்கன்னா 2 டைப்பாக கேமரா பிரிச்சிடலாம், டிஎஸ்எல்ஆர் அண்ட் மிரர்லெஸ். இப்போ டிஎஸ்எல்ஆர் கேமராவில் ஆப்டிக்கல் வியூ ஃபைண்டர் இருக்குது. அதாவது ஒரு மிரர் யூஸ் பண்ணி இருக்கிறத அப்படியே உங்கள் ஆப்டிக்கல் வியூ ஃபைண்டரில் பார்க்கலாம். மிரர்லெஸ்ல டிஜிட்டல் வியூ ஃபைண்டர். ஸோ அதுவுமே ஒரு மினி ஸ்க்ரீன் மாதிரி தான். நீங்கள் என்ன செட்டிங்ஸ் போடுறீங்களோ அந்த செட்டிங்ஸோட சிமுலேஷனே வந்து நீங்கள் அந்த வியூ ஃபைண்டரில் பார்க்கலாம். ஸோ டிஎஸ்எல்ஆர் கேமராஸ் எல்லாமே வந்து ஆப்டிக்கல் வியூ ஃபைண்டர். இந்த சைட் மிரர்லெஸ் கேமராஸ் எல்லாமே வந்து டிஜிட்டல் வியூ ஃபைண்டர்ஸ். அடுத்து ஃபோட்டோகிராஃபி ஃபீச்சர்ஸ் பார்க்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம ஷட்டர் ஸ்பீட், எக்ஸ்போஷர் மோட்ஸ், கண்டினியூஸ் ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட் அதாவது பர்ஸ்ட் எவ்வளோ இருக்குது, அண்ட் ஃப்ளாஷ் வந்து இந்த கேமராஸில் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஷட்டர் ஸ்பீட் பொறுத்த வரைக்கும் லாங்கஸ்ட் டியூரேஷன் எல்லா கேமராலையுமே பார்த்தீங்கன்னா 30 seconds. ஃபாஸ்டஸ்ட் ஷட்டர் ஸ்பீட் வந்து பார்த்தீங்கன்னா 1/4000. மோஸ்ட் ஆஃப் த கேமராஸில் பார்த்தீங்கன்னா இதுதான் மேக்ஸிமம் ஷட்டர் ஸ்பீட். ஹையர் எண்ட் மாடல்ஸில் மட்டும் 1/8000 ஷட்டர் ஸ்பீட் இருக்கும். இது வந்து ரொம்ப ஹை ஸ்பீட் அண்ட் குவிக் ஆக்ஷனை நீங்கள் வந்து கேப்சர் பண்ண முடியும். எல்லா கேமராஸ்லையுமே ஸ்டாண்டர்ட் செட் ஆஃப் மோட்ஸ் வந்து இருக்கும். இது வந்து என்னென்னா ஆட்டோ மோட், ஷட்டர் ப்ரையாரிட்டி, அப்பச்சர் ப்ரையாரிட்டி, மேனுவல் அண்ட் பல்ப். இது போக சீன் மோடுன்னு ஒன்று கண்டிப்பாக இருக்கும். இது கடியில் சில ஸ்பெசிஃபிக்கான கேட்டகரி மோட்ஸ் வரும். இதில் என்னென்னா இந்த 5x ஃபோட்டோகிராஃபி, ஃபாஸ்ட் ஸ்பீட் ஃபோட்டோகிராஃபி, பட் இது எல்லாமே திருப்பி ஆட்டோமேட்டிக் கீழே தான் வரும். இது இல்லாமல் ஹையர் அண்ட் மாடல்ஸ் அதாவது ஆர்பியிலேருந்து இருக்கிற மேலே இருக்கிற மாடல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கஸ்டம் செட்டிங்ஸ்னு ஒன்று இருக்கும். நீங்கள் வந்து ஒரு செட் ஆஃப் கஸ்டம் செட்டிங்ஸை போட்டு சேவ் பண்ணி வச்சுட்டு அப்பப்போ அந்த மோடை மட்டும் வச்சிங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து கண்டினியூஸ் ஷூட்டிங் கெப்பாசிட்டி அதாவது ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட். இந்த பர்ஸ்ட் வந்து ஒரு செகண்டுக்கு எவ்வளோ ஷார்ட் ஆகும். இது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம 3 விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஒன்று வந்து மெக்கானிக்கல் ஷட்டர், இன்னொன்று எலக்ட்ரானிக் ஷட்டர், அண்ட் ஃபைனலி எலக்ட்ரானிக் ஃபர்ஸ்ட் கர்டன் அப்படின்னு ஒன்று இருக்குது. மெக்கானிக்கல் ஷட்டர் அப்படின்றது ஒன்றும் இல்லை, உங்கள் சென்சார் முன்னாடி மெக்கானிக்கலாக 2 ஷட்டர் மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ஷட்டர் ஸ்பீட் செட் பண்ணி கிளிக் பண்ணுறீங்கன்னா அந்த ஸ்பீடுக்கு ஏற்றாப்புல அந்த 2 மெக்கானிக்கல் ஷட்டர்ஸும் மூவ் ஆகும். எலக்ட்ரானிக் ஷட்டர் பார்த்தீங்கன்னா சென்சார் முன்னாடி இந்த ஷட்டரே இருக்காது. லைன் பை லைனாக உங்கள் சென்சாரில் இருக்க பிக்சல்ஸை ரீட் பண்ணி உங்களுக்கு வந்து கேப்சர் ஆகும். ஸோ நீங்கள் ஒரு பர்டிகுலர் ஷட்டர் ஸ்பீட் செட் பண்ணுறீங்கன்னா அந்த ஸ்பீடில் லைன்ஸ் வந்து ரீட் பண்ணிகிட்டே வந்து உங்களுக்கு இமேஜ் கேப்சர் ஆகும். எலக்ட்ரானிக் ஃபர்ஸ்ட் கர்டன் அப்படின்றது மெக்கானிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் ஷட்டரோட ஒரு காம்போ மாதிரி. ஸோ மெக்கானிக்கல் ஷட்டர்ஸ் இருக்கிறது வந்து கம்மியான FPSஆக இருக்கும், எலக்ட்ரானிக் ஷட்டர்ஸ் இருக்கிறதுலே ஜாஸ்தி. இது ரெண்டுக்கும் நடுவில் எஃபிஷியண்ட்டாக இருக்கிறது எலக்ட்ரானிக் ஃபர்ஸ்ட் கர்டன். நம்ம கெனான் பிகினர் மாடல்ஸில் பார்த்தீங்கன்னா 3000D 1500D இது ரெண்டுமே வந்து 3 frames per second தான் கொடுக்கும். ஸோ இது வந்து ரொம்ப கம்மி தான். இதுக்கு அடுத்து R100ல் பார்த்தீங்கன்னா 6 frames வரைக்கும் போகும். ஹையஸ்ட் ஃப்ரேம்ஸ் per second பார்த்தீங்கன்னா R1 கேமராவில் இருக்குது. இதில் மெக்கானிக்கல் ஷட்டர் பார்த்தீங்கன்னா 11 or 12 frames per second தான் வரும். இதே எலக்ட்ரானிக் ஷட்டர் பார்த்தீங்கன்னா 40 frames per second வந்து நீங்கள் ஷூட் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த பிகினர் மாடல்ஸில் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் ஷட்டர் மட்டும் தான் இருக்கும். அதுக்கப்புறம் இருக்கிற மாடல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் இருக்கும். பட் ஹையர் எண்ட் மாடல்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். எலக்ட்ரானிக் ஷட்டர் வேணுமா, மெக்கானிக்கல் ஷட்டர் வேணுமா, இல்லை எலக்ட்ரானிக் ஃபர்ஸ்ட் கர்டன் உங்களுக்கு சூஸ் பண்ணுமா அப்படின்ற ஆப்ஷன் வந்து ஹையர் எண்ட் மாடல்ஸில் மட்டும்தான் இருக்கும். இதில் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் வந்து பிகினர் கேமராஸில் மட்டும்தான் வந்து இன்பில்ட்டாக இருக்கும். 3000Dலேருந்து ஆரம்பித்து R10 வரைக்கும் இருக்கிற மாடல் இருக்குது. இது போக 90Dலையும் வந்து இந்த இன்பில்ட் ஃப்ளாஷ் இருக்குது. மீதி கேமராஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஹாட் ஷூ அப்படின்னு ஒன்று இருக்குது. எக்ஸ்டர்னல் ஃப்ளாஷ் மாற்ற மாதிரி உங்களுக்கு ப்ரொவிஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த வீடியோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பட்ஜெட்டை மறந்துட்டு ஒரு கேமரா வாங்குறோன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதை வந்து கமெண்ட்டில் போடுங்க. I want to buy R1, I want to buy R3 அந்த மாதிரி உங்களுக்கு எந்த மாடல் சூட்டபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் போடுங்க. இதுக்கு அடுத்து வீடியோகிராஃபி பார்க்கலாம். வீடியோகிராஃபி வந்து நம்ம ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்க போகிறது கிடையாது. ரெசல்யூஷன் மட்டும் தான் மெயினாக பார்க்க போகிறோம். ரெசல்யூஷன் பொறுத்த வரைக்கும் 3 வந்து மெயினாக இருக்குது. ஒன்று வந்து ஃபுல் HD அல்லது 180p, இன்னொன்று 4K அண்ட் ஃபைனலி 8K. சில மாடல்ஸில் வந்து 6Kவும் இருக்குது. பிகினர் மாடல்ஸான 3000D 1500Dலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் HD அட் மேக்ஸிமம் 30 frames per second தான் அவங்களால ஷூட் பண்ண முடியும். 200D வந்து பார்த்தீங்கன்னா 180p வந்து 60 frames வரைக்கும் நீங்கள் மேக்ஸிமம் ஷூட் பண்ணலாம். R100லேருந்து RP வரைக்கும் உங்களால் 4K வந்து ஷூட் பண்ண முடியும். பட் அந்த 4K வந்து உங்களுக்கு கிராப்டாக தான் வரும். ஸோ நீங்கள் 16mm வைடாக வச்சு எடுக்கிறீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக 24 அல்லது 28 தான் உங்களுக்கு தெரியும். R8 மேலே இருக்கிற கேமராஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 4K அட் 60 frames per second மேக்ஸிமம் வரைக்கும் நீங்கள் ஷூட் பண்ணலாம். ஹை எண்டில் பார்த்தீங்கன்னா R1 அண்ட் R3 ரெண்டுமே வந்து 6K அட் 60 fps-உம் 4K அட் 120 fps-உம் நீங்கள் வந்து ஷூட் பண்ணலாம். இந்த ஹோல் லைனப்லேயே R5ல் மட்டும்தான் வந்து உங்களுக்கு 8K இருக்குது. ஸோ இந்த 8K 60 frames per second-உம் 4K வந்து 120 frames per second வரைக்கும் நீங்கள் ஷூட் பண்ணலாம். இதுக்கெல்லாம் நடுவில் R6 வந்து 4K அட் 60 frames per second மேக்ஸிமம் வந்து இருக்குது. ஃபைனலாக நம்ம பார்க்க போகிறது ஃபிசிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ். என்வாயன்மெண்டல் சீலிங் பார்ப்போம், பேட்டரியை பற்றி பார்ப்போம், அண்ட் பர்டிகுலர் பேட்டரி சார்ஜ் வந்து எவ்வளோ ஷார்ட்ஸ் கொடுக்குது அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். என்வாயர்மெண்டல் சீலிங் ஒன்றும் இல்லை, ஓப்பனிங்ஸ்லாம் இருக்க இடத்துல இன்கேஸ் தண்ணி போகுது அந்த இடத்துல சீலிங் இருக்கா இல்லையா அப்படின்றது. இது வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமான கண்டிஷன்ஸ், ஸ்னோ, ரெயின்,
டைரக்ட் ஹீட் இந்த மாதிரி விஷயத்துக்கு தான் வந்து இது அப்ளை ஆகும். ஸோ இது வந்து R8 மேலே இருக்கிற கேமராஸில் மட்டும்தான் வந்து ஆக்சுவலாக வெதர் சீலிங் இருக்குது. அதுக்கு முன்னாடி இருக்கிற கேமராஸில் கிடையாது. இது பெருசாக பாதிக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் கேமராவில் தண்ணி ஸ்ப்ளாஷ் ஆகுது அப்படின்னா நீங்கள் வந்து தொடச்சாலோ இதை ட்ரை பண்ணிட்டாலும் சரியாயிடும். பேட்டரிஸில் 4 டைப் இருக்குது. ஃபர்ஸ்ட்டு வந்து LP-E10. இது வந்து Canon 3000D and 1500D. இது வந்து வெறும் DSLR கொண்டான பேட்டரி. இதுக்கு அடுத்து LP-E17. ஸோ R100லேருந்து ஆரம்பித்து R8 வரைக்கும் உங்களுக்கு வந்து LP-E17 அப்படின்ற பேட்டரி தான் யூஸ் ஆகும். ஸோ R8க்கு மேலே இருக்கிற ஹையர் மாடல்ஸ் எல்லாமே வந்து LP-E6 அப்படின்ற பேட்டரி யூஸ் ஆகும். ஸோ LP-E6ன்ற பேட்டரி பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப முன்னாடியிலேருந்தே இருக்குது. 5D Mark II டைம்லேருந்து இந்த பேட்டரி தான் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து கொஞ்சம் பல்கான பேட்டரி அண்ட் அதிகமாக சார்ஜ் வந்து கொடுக்கும். ஸோ இங்கே வந்து R7, R8 விட்டுட்டு மீதி இருக்கிற மாடல்ஸ் எல்லாமே வந்து இந்த LP-E6 அல்லது LP-E6ஓட வெர்ஷன் தான் யூஸ் பண்ணுவோம். ஃபைனலாக R3 அண்ட் R1 மட்டும் LP-E19 அப்படின்ற பேட்டரி ஒன்று யூஸ் ஆகும். அது இருக்கிறதுலே ஹையஸ்ட் MAH கொடுக்குறது. மிரர்லெஸ் எல்லாமே வந்து பேட்டரி அப்சார்ப் பண்ணுறது கொஞ்சம் ஜாஸ்தி. ஏன் அப்படின்னா ஒன்று LCD, இன்னொன்று டிஜிட்டல் வியூ ஃபைண்டர், ரெண்டுமே வந்து பேட்டரி வந்து நிறையா யூஸ் பண்ணும். இதே இது DSLR கம்பேர் பண்ணும்போது இந்த நம்பர் ஆஃப் ஷார்ட்ஸ் அது கொடுக்குறது வந்து கம்மி தான். ஸோ நம்பர் ஆஃப் ஷார்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா LP-E10 வந்து 400 to 500 ஷார்ட்ஸ் ஈஸியாக கொடுக்கும். ஸோ உங்கள் பிகினர் DSLR வந்து நல்ல பேட்டரி எஃபிஷியண்ட்டாக இருக்கிற ஒரு கேமரா. இதுக்கு அடுத்து LP-E17. இது வந்து நிறைய கேமராஸ்க்கு இந்த பேட்டரி தான். இது வந்து ரொம்ப கம்மியாக ஷார்ட்ஸ் கொடுக்குற ஒரு பேட்டரி. ஃபார் எக்ஸாம்பிள் RPயில் இந்த E17 வந்து 250 to 300 ஷார்ட்ஸ் தான் மேக்ஸிமம் கொடுக்கும். LP-E6 அப்படின்ற பேட்டரி வந்து ரொம்ப எஃபிஷியன்ட். இது வந்து ஈஸிலி வந்து DSLR கேமராஸில் 1000-1200 ஷார்ட்ஸ் கொடுக்கும். மிரர்லெஸில் ஆப்வியஸாக இது இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பட் ஸ்டில் 500 to 600 ஷார்ட்ஸ் வந்து ஈஸியாக நீங்கள் மிரர்லெஸ்லையும் எடுக்கலாம். LP-E19 வந்து இருக்கிறதுலே மோஸ்ட் பவர்ஃபுல் பேட்டரி. இது வந்து R3 and R1. இது பார்த்தீங்கன்னா ஸ்டில் 700 ஷார்ட்ஸ் பர் சார்ஜ் தான் வந்து கொடுக்கும். ஃபைனலாக டாப் கேமரா பிக்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன். ஸோ ஒரு பிகினர் பேசிக்ஸ் கேமரா அப்படின்னா 3000D, 1500D அல்லது R100. க்ராப் சென்சார்லேயே எனக்கு வந்து ஒரு ஃபீச்சர் ரிச்சான கேமரா வேணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா R7 அப்படின்ற கேமரா வந்து ஒரு நல்ல சாய்ஸ். பட்ஜெட் ஃபுல் ஃப்ரேம் என்ட்ரி லெவல் கேமரா வேணும் அப்படின்னா Canon RP. என்ட்ரி லெவலில் கண்டென்ட் கிரியேட்டருக்கு ரிச் ஃபீச்சர்ஸ் இருக்கிற கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா R50 அப்படின்ற கேமரா. ஒரு ஸ்டாண்டர்டான ஃபுல் ஃப்ரேம் வேணும் அப்படின்னா 1 lakh மேலே R8 கேமரா மாடல் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ R8 ஒரு நல்ல சாய்ஸ். நான் வந்து ப்ரொஃபஷனல் சுற்றி அப்கிரேட் பண்ணுற ஒரு பிரபலமான கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா R6 and R6 Mark II. ஃபைனலாக நீங்கள் ஹை எண்ட் போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஒன்று R5 இல்லாட்டி R1 போகணும். இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் ஹாப்பி கிளிக்கிங்.